காலங்களை மாற்றுகிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த 2024ஆம் ஆண்டில் அந்த ஆண்டை எங்களை காண வைத்தவர் நீர். அந்த ஆண்டிலே 9 மாதங்களை கடப்பதற்கு துணை செய்தவர் நீர். இந்த 10வது மாதத்தை காண்பதற்குண்டான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபை, புதிய தேவ ஆசீர்வாதம், புதிய பலன், புதிய வழிநடத்துதல் எல்லாம் புதிதாக இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசை கடந்து வந்த பாதைகளிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மாவிலே கர்த்தர் கொடுத்த புது பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ராஜா உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை இந்த மாதத்தில் ஒரு விசேஷத்தை பாதையில் எங்களை வழிநடத்தும்படி, அது எங்களை வழிநடத்தத்தக்கதாக உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான வல்லமையான மாறாத நாமத்தினாலே என் அன்பு விசுவாச பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நமது பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட அவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசிப்போம். 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். I will go before you and turn all the crooked lines into straight. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டுடைய திருவார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன், நான் சரி பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏதோ ஒரு உன்னதமான ஒரு ஒத்தாசை நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு முன்பதாக சென்று அந்த காரியங்களை ஆயத்தம் செய்வது என்பது, அதற்கு உதவி செய்வது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்த வார்த்தையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பதாக போவேன் என்று திருவார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. இந்த உபாகம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பதாக கடந்து போவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே தமது பிள்ளைகளுக்கு, தமது மக்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று எதிரியின் தேசத்தை அழிப்பார். தமது பிள்ளைகளை உள்ளே கொண்டு போவார். அதற்கு என் தாசனாகிய யோசுவா உங்களை முன்பதாக எனக்கும் என்ன பண்ணுவாங்க, முன்பதாக உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு மனிதனை உங்களுக்கு துணையாக நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் 6வது வார்த்தையிலும் இப்படி வருகிறது. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான்.
அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு முன்பதாக போகிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இங்கே உன் தேவனாகிய கர்த்தராமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவனுடைய திருவார்த்தை வருகிறது. ஆக என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்கு முன்பதாக போகிற பொழுது, என் ஆண்டுடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு முன்பதாக போகிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும், எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் என்று சொன்னால், அது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும், அது அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். அநேக தடைக்கற்களை, நமக்கு முன்பதாக இருக்கிற தடைக்கற்களை அது அகற்றி போடும். இன்னும் ஒரு வார்த்தை கூட வாசிக்கலாம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 29, 30வது வார்த்தையிலே நாம் வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்த எல்லாவற்றை போலவும், வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு முன் செல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்த எல்லாவற்றை போல, வனாந்தரத்திலே செய்து வந்தது போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன பண்ணுவாருங்க உங்களுக்காக? ஏன் என் ஆண்டவர் தமது முகத்தை அல்லது தமது சமூகத்தை உங்களுக்கு முன்பதாக போக வைக்கிறார் அல்லது போவேன் என்று கட்டளை கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்களை உடைக்கும்படியாக, அடித்து நொறுக்கும்படியாக, அவளை துரத்தும்படியாக நான் உங்களுக்கு முன்பதாக போகிறேன் என்று ஆண்டுடைய திருவார்த்தை வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் நமக்கு முன்பதாக எத்தனை சத்துரு வரும் என்று தெரியாது, எத்தனை பலவீன சத்துரு வரும் என்று தெரியாது, எத்தனை தடை சத்துரு வரும் என்று தெரியாது, எத்தனை பலவீன சத்துரு வரும் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவரனுக்கு வாக்கு கொடுக்கிறார், இதோ எகிப்திலே தமது கர்த்தராகிய தேவன் எத்தனை அற்புதங்களை, எத்தனை அதிசயங்களை காண வைத்தாரோ, அதே போல நான் உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா சத்துருக்களையும் நான் முறியடிப்பேன் என்று சொல்லி அவனுடைய திருவார்த்தை வருகிறது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களுக்காக முன்பதாக போகிறார், உங்களுக்கு முன்பதாக போகிறார், நமக்கு முன்பதாக போகிறார். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ விதமான சத்துருவின் காரியங்கள் நமக்கே தெரியாத நமக்கு முன்பதாக இருக்கலாம், நம் வழியின் பாதையிலாக இருக்கலாம், காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறபடினாலே அந்த தடைக்கற்களை, அந்த பயங்களை, அந்த சத்துருக்களை, அந்த வியாதிகளை, அந்த எந்த விதமான நாம் பயப்படுகிற காரியங்களை, பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் யுத்தம் செய்து உடைக்கும்படியாக, துரத்தும்படியாக, அவைகளை கொன்று போடும்படியாக தேவன் நமக்கு முன்பதாக செல்லுவதாக ஆண்டுடைய திருவார்த்தை சொல்லுகிறது. 32வது வார்த்தை, 33வது வார்த்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் பாலை மிறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. ஆமென். இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. எதற்காக உங்களுக்கு முன்பதாக அவர் சென்றார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாலை மிறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டத்தக்கதாக, நீங்கள் எங்கே இருக்கணும், எங்கே தங்கணும், எங்கே போஜனம் பண்ணணும், உங்கள் போகிற வழி என்ன என்று சொல்லி ஆண்டவர் வழியை காட்டத்தக்கதாக தமது
ஸ்தானத்திலே அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் தமது பிள்ளைகளுக்காக வைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் மிகவும் அழகாக யாத்திரையாகும் 13ஆம் அதிகாரத்தில் அவ்வார்த்தை நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. வேணா வாசிங்க பார்ப்போம். யாத்திரையாகமும் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டவும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அழகான வார்த்தை இல்லை? கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். எப்படி? அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். மேக ஸ்தம்பமாகவே ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு முன்பதாக சென்றார். அக்னி ஸ்தம்பமாகவே ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு பின்பதாக காத்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வழிகளை சரி பண்ணும்படியாக பாதையை பாதையை நமக்கு வழிநடத்தும்படியாக என் ஆண்டவர் நமக்கு முன்பதாக போகிறார். In order to clear the obstacles, in order to show the right way, Lord sent His cloud army. Lord sent His fire army. நாங்கள் அக்னி ஸ்தம்பத்தை நமக்காக அனுப்பினார். மேக ஸ்தம்பத்தை நமக்காக அனுப்பினார் வழிகாட்டத்தக்கதாக. ஐயோ, இந்த மாதத்தை எப்படி நான் கடக்க போகிறேன்? ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு சிறு அச்சம் இருக்கலாம், ஒருவேளை சில காரியங்கள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம். இந்த மாதத்தில் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்? இந்த மாதத்தில் நடக்க இருக்கிற காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன்? யார் எனக்கு துணை செய்வார்கள்? யார் எனக்கு துணை செய்வார்கள்? யார் எனக்கு ஒத்தாசை செய்வார்கள் என்று சொல்லி கவலைப்படுகிறாய் என் மகனே, மகளே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாக போவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு மேக ஸ்தம்பமாக போவேன், நான் அக்னி ஸ்தம்பமாக உன் பின்னாடி காப்பேன். நீ பயப்படாது. உனக்கு வழி காட்டுவதற்கு ஆண்டவர் அங்கே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோமே, அருமையான ஆபிரகாம் தன் மகனுக்கு திருமணத்திற்காக ஒரு பெண்ணை தேடுவதற்காக தமது வேலைக்கார மகனை அனுப்புகிற பொழுது கர்த்தர் உன்னோடு கூட வருவார். கர்த்தர் தமது உமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவார். அவர் போய் என்ன பண்ணுவாராம்? உனக்கு வழிகளை சரியான பெண்ணை கண்டுகொள்வதற்குண்டான வழியை அவர் ஏற்படுத்துவார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியத்தில் ஒரு சிறு காரியம் மிகவும் அழகாக இருக்கும். 24ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தை நம்ம வாசிக்கலாம். அந்த 12ஆம் வார்த்தையிலிருந்து வாசிங்க பார்ப்போம். தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இதோ இந்த தண்ணீர் திறவண்டில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் ஒட்டங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரன ஈசாக்குக்கு. ஆமென். நான் அதனால அறியவும் செய்தல்லும் என்றான். அவர் சின்ன பிரேயர் பண்றான் பாருங்க. அப்பா, நான் இந்த குளத்தாண்ட நிற்கிறேன். அது நின்றுட்டு நான் யாரிடத்தில் எந்த பெண்ணிடம் தண்ணி எடுக்க நிறைய பெண்கள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது நான் ஒரு பெண்ணை பார்த்து தண்ணீர் கொடு என்று கேட்கிற பொழுது குடி என்று தன் குடத்தை சாய்க்கிற மகள் எனக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிற இந்த ஒட்டங்களுக்கு
தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த மகள் தண்ணீர் வார்க்கிறாளோ அந்த மகளை நான் கண்டுகொள்ள வேண்டும், அதை எனக்கு காட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அவன் வருகிற பொழுது அப்படியே நடக்கிறது பாருங்கள், அப்படியே நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அங்கே அழகாக 18வது வசனம், குடியும் என் ஆண்டவரே குடத்தை இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால். 19, கொடுத்த பின் உடைய ஒட்டகங்களுக்கு குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் உண்டு வர துறவண்டையிலே ஓடி ஒட்டகளுக்கெல்லாம் வார்த்தாள். இவ்வளோ அழகான காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் தமது சித்தத்தை நிறைவேற்றும்படி, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அங்கே முன்பதாக போகிறார். போய் எல்லாவற்றையும் என்ன பண்றாருங்க? அழகாய் செய்கிறார். இந்த வேலைக்கார மனிதன் ஜெபித்த வண்ணமாகவே நடக்கிறது. அப்படியே அந்த பெண் குடியில உடனே தண்ணி என்ன பண்றாங்க? அப்படியே வார்க்கிறார். சொல்லாத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஒட்டகைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறேன் என்று உயிர்க்கிறமாய் ஓடி போய் தண்ணீர் மொண்டு கொண்டு வந்து வார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் உனக்கு முன்பதாக போகுவார். உன் காரியங்களை சித்திக்க செய்வார். உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீ ஏங்குகிற காரியங்கள் உனக்கு நடக்கும். அங்கே பெண்ணை கொல்லுவதற்கு ஆண்டவர் தமது தூதனை அனுப்பினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக தமது சமூகத்தை உனக்கு முன்பதாக அனுப்புவார். தமது பிரசன்னத்தை உனக்கு முன்பதாக அனுப்புவார். தமது தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவார். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாக்கு தத்தம், நான் உனக்கு முன்பதாக போவேன், போய் கோணலானவைகளை செம்மைப்படுத்துவேன், கோணலானவைகளை செம்மைப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் எல்லா கோணல்களையும் செம்மைப்படுத்துவதற்கு தேவன் தமது பிரசன்னத்தை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவதாக வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்துல இன்னும் அழகான இன்னொரு வாக்கு தத்தம் உண்டு. அதையும் நாம் சேர்ந்து படிப்போம். வாசியுங்கள் 3:4. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கத களவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஆமென். தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. உங்களுக்கு முன்பதாக சென்று மறைவாயிருக்கிற பொக்கிஷங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தேவைகளை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பதாக சென்று வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி போய் மறைந்திருக்கிற காரியத்தை உனக்காக வெளிப்படை செய்து, தடையாயிருக்கிற வெண்கல கதவுகளாக இருக்கட்டும், இருப்பு கதவுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உடைத்து உனக்காக உன் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக, உன் காரியங்களை வாய்க்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, நீ உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். என்னத்தை செய்வேன்? நான் தான் உன்னை நடத்துகிற தேவன், நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உனக்கு பெயரிட்ட தேவன் நான் தான் என்று நீ அறிந்து கொள்ளும்படி இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆக தேவ பிள்ளைகளே, அழகான ஒரு வாழ்வு, அழகான ஒரு ஆசீர்வாதம், அழகான ஒரு நடத்துதல், அழகான ஒரு காரியம். ஆண்டவர், அவர் லார்ட் வில் ஓப்பன்
த hidden treasures, மறைக்கப்பட்ட புதையலின் காரியங்கள், திறக்கப்படாது இருக்கிற புதையலின் காரியங்கள் உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்பட செய்வார். அது எப்படி என்று தெரியாது, அற்புதமாய் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அது எப்படி என்று தெரியாது, யாரோ ஒரு காரியம் உனக்காக உதவி செய்வதற்கு ஆண்டவர் தமது பிள்ளைகள் என்ன பண்ணுவாருங்க, ஏற்படுத்துவார். ஆண்டவர் பெரியவர். ஏன்னா உன் வாழ்க்கையின் முழுவதுமாக கோணலான காரியங்களை சரி பண்ணி நேராய் நடத்துவதற்கு தேவன் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். தமது பிள்ளைகளை அழகான பாதையிலே வழிநடத்த ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட அந்த மீகா 2ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க பாப்பா. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து நடந்து போவார்கள். ஆமேன். அவள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். ஆமேன். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பதாக போகிறார். உன் நடுவிலே இருக்கிறார். உனக்கு முன்பதாக என்ன பண்றாரா? He will walk before you. உனக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் என்ன பண்ணுவாருங்க, நடந்து போவார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக போகிறார். நான் பயப்பட மாட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போறாரு. எங்கேயோ ஒரு புதிய இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கமோஷன் நமக்கு இருக்கும். அது எப்படி போகிறதுன்னு 4 பேர் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி 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 அங்கே போகிறதுக்கு எப்படி, அந்த இடம் எப்படி, இல்லை யாரோ ஒரு பேர் சொல்லி இந்த இடம் அப்படின்னு நம்ம கேட்டு என்ன பண்ணுவோம், போவோம். ஒரு பெரிய ஒரு மனிதன் அவனை சந்திக்க போகிற பொழுது நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே என் ஆண்டவர் நமக்கு முன்பதாக நமது ராஜாவாக என்ன பண்ணுறாரா, முன்னணியிலே போகிறார், முன்னிலையிலே போகிறார், முன்பதாக போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக இல்லை, எங்களுக்கு முன்பதாக போகிறார். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பதாக போகிறார்னு சொல்லி எல்லாம் சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பதாக போகிறார். ரிமூவர் என்னது, ரிமூவர். அவர் ரிமூவர்னா எடுத்து போடுறவர், பேடனை ரிலீஸ் பண்ணுறவர், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார், கிளீனிங் த பாத்து. அவ்வளோ அதெல்லாம் நிறைய காரியங்களை நாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. ஆக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய பாதைகள் ஒரு வேளை வாழ்க்கையின் பாதையாக கூட இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே கோணலான பாதை இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி தான் காணப்படுகிறது. கர்த்தருடைய பாதையிலிருந்து விலகி கோணலான பாதையிலே போயிடுறாங்க. கோணலான பாதையில் போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே உன் பாதையை ஸ்ட்ரைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆமாம், நேராக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். உன் பாதைகளை செவையாக்குவேன், கோணலானவைகளை செவையாக்குவேன். உன் குடும்பத்தில் என்னென்ன கோணலான காரியம் இருக்கிறதோ அந்த கோணலான காரியத்தை இப்பொழுதே ஆண்டவர் செம்மையாக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். உன் குடும்பத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் என்ன கோணலான பாதை இருக்கிறதோ அதை சரி பண்ணுவதற்காக தேவன் விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதற்காக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செம்மைப்படுத்துவேன், மறைக்கப்பட்ட புதையல்களை உங்களுக்காக நான் திறந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மறைக்கப்பட்ட புதையல் என்பது ஹிடன் ட்ரெஷர்ஸ் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் கூட, மறுமையின் ஆசீர்வாதங்கள் கூட. இந்த வேதத்தில் அநேக மறைபொருளான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை கூட நீங்கள் கண்டுகொள்ளும்படியான பாதைகளை கர்த்தர் திறந்து கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆக எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு முன்பதாக போகிறவர் நம்முடைய சத்துருக்களை விரட்டும்படியாக போகிறார். நமக்கு பாதைகளை செம்மை பண்ணும்படியாக போகிறார். மறைவான பொக்கிஷங்களை கொடுக்கும்படியாக போகிறார்.
முதல்ல பாதைகளை காட்டும்படி அப்படின்னு, பாதைகளை தமது பிள்ளைகள் போகிற வழியை காட்டணும் என்பதற்காக அவர் சமூகத்தை முன்பதாக அனுப்பினார். இரண்டாவதாக எதிரிகளை வெற்றியடை செய்யும்படியாக, தடைகளை தகர்த்தெறியும்படியாக ஆண்டவர் தமது பிரசன்னத்தை முன்பதாக போக வைக்கிறார். அந்த காரியத்தை சிந்திக்கிற பொழுது இன்னொரு காரியம் நினைவுக்கு வருகிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 24 அந்த 19வது வசனம் வாசிங்க. ஆமீன். போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிரசமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் தன் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிரேசிம் என்று பெயரிட்டார். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீது அவன் மனுஷரும் சிட்டெரித்தார்கள். இன்னும் அழகாக பாருங்க, பெலிஸ்தர் மறுபடியும் வந்தாங்க. பெலிஸ்தர் திரும்ப வந்து ரப்பாயம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவளுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார் என்றார். கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எவ்வளோ அழகான வார்த்தை! அவர்களை முறியடிக்கும்படி, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார். ஏற்கனவே அடிச்சுட்டாரு, மறுபடியும் வரான் தோல்வி கண்டவன். இப்போ ஏமா இதுவா தோத்து போயிட்டு இல்லை, மறுபடியும் பல முறை இந்த பெலிஸ்தர் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்படி போப்பா. எவ்வளோ அழகான கைடன்ஸ் இல்லை! முதல் முறை போன மாதிரி இப்போ போவாத, இப்போ எப்படி போ, முசுகொட்டை அந்த பக்கத்தையா போ, அந்த இறைச்சல் கேட்குறப்போ வேகமாக போ. அவர்களை முறியடிக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாரா, போயிட்டு இருப்பார். அதுதான் உங்களோடு கூட எப்பொழுதும் மடியன்னு சொல்லுகிற காரியம். ஒரு காரியம் விட்டு வெளியே போறீங்களா, ஒரு சின்ன ஜோமெண்ட்டு போங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவார். ஆமென், அல்லேலூயா. நீ பார்த்துக்கு முன்னாடியா போ, உனக்கு முன்னாடி இல்லை முன்னாடியா போயிடுவாராம். ஃப்ரண்ட்ன்றது இல்லை, ஆல்ரெடி. என்னதுங்க? ஆல்ரெடி உன் காரியங்களை சரி செய்வதற்காக, உன் காரியங்களை வாய்க்க செய்வதற்காக, உன் தடைகளை மாற்றுவதற்காக, மறைக்கப்பட்டிருக்கிற புதைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் தமது பிரசன்னத்தை உனக்கு முன்பதாகவே ஆல்ரெடி சென்ட் ஹிஸ் பிரசன்ஸ் பிஃபோர். ஆமென், அல்லேலூயா. முன்னதாகவே ஆண்டவர் தமது பிரசன்னத்தினால அங்கே இருப்பா. உனக்கு காரியங்களை கர்த்தர் கைகொடி வர பண்ணுவா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லு, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டுடைய திருவார்த்தை இப்படிதான் வருகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம். என் ஆண்டுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. என் ஆண்டோட பிரசன்னம் நடுவில் இருக்கிறது. என் ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பதாக போகிறது, ஏற்கனவே போகிறது. யார் என்ன? எதிரிகளை விரட்டும்படியாக, எதிரிகளை முறியடிக்கும்படியாக என் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு முன்பதாக போய் நம்மளுடைய காரியங்களை என்ன பண்ணுறார், அவர் செய்கிறார். முன்னணியிலே போகிறார் என்று சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, மிலிட்ரியில் முன்னணியில் போகிற காரியம், முன்னணியிலே இருக்கிற ஃப்ரண்ட் இருக்கிற அந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸுடைய ரெஜிமெண்ட்டில் ஆண்டவர் முன்னாடி, எல்லா மிலிட்ரிக்கு முன்னாடி ஆண்டவருங்கிறாராம் பாருங்க. தமது பிள்ளைகளுக்கு, யாருக்கு? நமது பிள்ளைகள், நமது பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையின்படி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். கோணலான காரியங்களை செம்மையாக்குவதற்கு கொஞ்சம் அதிகமாக நம்முடைய சரீரத்தில் கூட சில நிறைய கோணலாகி போயிடுது, நிறையா கோணல். ஆமீன், நிறைய கோணல் இருக்கிறது. அதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க,
சில மண்ணுடைய வாழ்வில் எத்தனையோ கோணல்கள் இருந்தது. அந்த கோணலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? முடவன், சப்பானி, கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், அதெல்லாம் அவர்கள் வாழ்வில் காணப்பட்ட சரீரத்தில் காணப்பட்ட கோணல்கள். அந்த கோணலெல்லாம் என்ன பண்ணாருங்க? கூனி, நிமிரவே முடியாத கூனி. 18 வருஷம் முன்ன முடியல, நிமிரவே முடியல. நம்ம கூட அப்படித்தான், நிமிர முடியல ஐயா, அவ்வளோ செலவு. நிமிர முடியல, அவ்வளோ போராட்டம். நிமிர முடியல, அவ்வளோ பாரம். நிமிர முடியல தான், பல வருஷமாக முடியல. ஆண்டவர் உன்னை நிமிர வைக்கிறார். கரங்களை தட்டுவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிமிர வைப்பா, கர்த்தர் உன்னை உயர்த்துவா, நேராக நிற்க வைப்பா. பாரம் உன்னை அமர்த்துகிறது, உண்மைதான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், மாற்றுவார். ஆகவே தான் ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் உங்களை காக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். 9 மாதங்கள், 2024 வருடங்கள் இந்த உலகத்திலே நாம் கடந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் வயது 40 வருடம் கடந்து விட்டோம். 50 வருடம் கடந்து விட்டோம். 55 60 வயதாக கடந்து விட்டோம். இம்மட்டும் அந்நிய தேவன் நம்மோடு கூட இருந்ததில்லை. நம்ம அப்பா தான் நம்மையோடு கூட இருந்திருக்கிறார். நம்ம அப்பா தான் நம்மை அழகாக சுமந்திருக்கிறார். நம்ம அப்பா தான் என்ன பண்ணியிருக்காருங்க? அழகாக வழிநடத்தின தேவன் அவர். ஆக அன்புக்குரியவர்களே, அவனுடைய திருவார்த்தைக்காக ஒரு விசை கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அவனுடைய வாக்குதத்த வார்த்தைக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.